நாங்களே ஏற்கனவே பிள்ளைக்கு லேட்டா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். அந்த கல்யாணமும் இப்படி சிக்கல்ல சின்ன பின்னமா போறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கலாம், ஆனா நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? நாங்க இப்ப எங்க போயிட்டு வரோம்னு தெரியுமா? ஜோசியரையும் தரகரையும் பார்த்துட்டு வரோம். எங்க புள்ள வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேடி போயிட்டு வர்றோம். மாமா, அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்க. கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னதும் இப்படி பதறீங்கல்ல, அப்படித்தானே நாங்க எங்க புள்ளோட வாழ்க்கையை நினைச்சு நாங்களும் பதறுவோம். எங்களுக்கு எங்க புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஐயா, எவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன பண்றதுன்னு பேசி நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். டைம்னா எவ்வளவு டைம்? ஏற்கனவே மாச கணக்கில் டைம் கொடுத்தாச்சு. ஐயா, நீங்க என்ன விஷயம் பேச கூப்பிட்டீங்கன்னு தெரியாம தான் வந்தோம். இப்பதானே நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். விஷயம் இல்ல தம்பி, எங்க முடிவை சொல்லிட்டோம். ஆனந்தி உங்க வீட்டுல வந்து வாழ்றதுக்கு இதுக்கு மேல நாளை கடத்தினா என் பிள்ளைக்கு நான் வேற ஒரு வாழ்க்கை தேட வேண்டியது வரும். இதுதான் எங்க முடிவு. எங்களை பேச வர சொல்லிருக்காங்கன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது மேடம். எனக்கெல்லாம் ஒரு சந்தோஷமும் இல்ல. நீ இப்படியே பேசாதக்கா. நெசமாவே உன் அக்காவை நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்க சொன்னா அவ கேட்க மாட்டா. நீங்க 2 பேரும் எடுத்து சொல்லி அவளை அனுப்பி வைங்கந்தே அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க என்னத்தையோ பேசுறாங்க, என்ன முடிவு வேணா எடுக்கிறாங்க. நீ எதுக்குடா அங்க போன? உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்க அவங்க யாருடா? எந்த தப்பும் பண்ணாம நீ எதுக்குடா எல்லா இடத்துக்கும் போய் தலை குனிச்சு நின்னுட்டு வரணும்? மா, நான் எங்கேயும் தலை குனிஞ்செல்லாம் நிக்கல. கோகிலாவும் சரவணனும் பாவம்மா. அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் தான் நான் போனேன். ஏமாமா, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதான்னு அத்தை எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க. அத்தைய பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஏய், அம்மாவும் அண்ணாவும் பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு நடுவுல வர? நான் அமைதியா தானே இருக்கேன். எங்க அம்மா மேல உன்னை விட எங்களுக்கு அக்கறை அதிகமாவே இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்ளோ அன்பும் அக்கறையும் வச்சிருக்கீங்க. அதுக்காக காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமா? கோகிலா அவ மாமியார் வீட்டுக்கும் நீ அன்பு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் ஆனந்தி. என்ன மேடம், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. அத்தை என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எப்படி அங்க போறது? அதே மாதிரிதான் ஏன் அத்தையும் என் மேல கோபமா இருக்காங்க. நான் மட்டும் எப்படி அங்க போறது? நீங்க 2 பேர் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரியே தெரியல.